பிரகாஷ் சத்யா வந்தாச்சடா? ஏதாவது சொன்னாங்களாடா? எனக்கு இருப்பு கொள்ளலடா. ஆபீஸ்ல என்னால இருக்கவே முடியலடா. பிரகாஷ் சத்யா தோத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ராஜி, என்ன ராஜி, என்ன பேசுற? அண்ணி, இந்த வீடே உன்னை கண்டுக்காம இருந்தப்போ, உன்னை ஒரு மனுஷனாவே நினைக்காம இருந்தப்போ, உனக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணது யாரு? இந்த காயத்ரி. என்னமோ இருப்பு கொள்ளல, தோத்துருவாங்கன்னு நினைச்சேன். அது இதுன்னு பேசுற. அப்ப நான் தோத்து இந்த வீட்டை விட்டு போறத பாக்கணும்னு துடியா துடிச்சு போய் வந்திருக்கல? இல்ல அண்ணி. அவன் உன்னை அடிச்சானே, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறியா? உன்னை அடிச்சு அவமானப்படுத்தி சோம்பேறின்னு சொன்ன அவன் இந்த வீட்ல இருக்கணும். நீ கேக்குறப்பெல்லாம் காசு கொடுத்தன்னா இந்த வீட்டை விட்டு போகணும், அதானே? நன்றி விசுவாசம்னு சொல்லுவாங்களே, அத கேள்விப்பட்டிருக்கியா? யாராவது பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? மணி ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சொல்லுங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப எதுக்கு அவசரப்படுற? அதான் வெளியே போயிருக்காங்கல்ல, வரட்டும். வந்தப்புறம் தெரியும் என்ன ஏதுன்னு. என்னங்க என்ன ஏது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 30 நாளுன்னு சவால் விட்டு முடிக்க முடியாதவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னத்தை நிரூபிக்க போறான்? வந்துடுச்சுங்க, நாள் வந்துடுச்சு. நான் நேர்மையானவ, நாணயமானவன் நிரூபிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? தப்பு பண்ணிட்டோம் காயத்ரின்னு கெஞ்சுவீங்களா? பிரகாஷ் வந்தாச்சு, பிரகாஷ் வந்தாச்சு, பிரகாஷ் வந்தாச்சு. என்னப்பா, என்னாச்சு? காலையில ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனியே, பாத்தியா? பேசனியா? சொல்லுடா, என்னாச்சு? டேய், என்னாச்சுடா சொல்றா. பிரகாஷ், பேசாம இருந்து என்ன ஆக போகுது? எனக்கு எதிரா நீ என்னென்ன சாட்சிகள் வச்சிருக்கியோ அதெல்லாம் இவங்க முன்னாடி கொட்டி கவுத்துரு. நீயும் சத்யாவும் ஜெயிக்கணும், நான் இந்த வீட்டை விட்டே போகணும், அதை இவங்க எல்லாரும் கண்குளிர பார்க்கணும்னு தவியா தவிக்கிறாங்க. சொல்லு பிரகாஷ், நான் என்னென்ன பண்ணனு சொல்லு. Come on man, prove it. என்ன சத்யா அமைதியா இருக்க? புருஷனும் பொண்டாட்டியுமா 2 பேரும் என் மேல இருக்கிற புகாரங்களுக்கெல்லாம் ஆதாரங்களை சொல்லுங்க. பிரகாஷ், என்னப்பா அமைதியா இருக்க? சொல்லுப்பா. யாரையோ பார்க்கணும்னு போனியே, பாத்தியா? அவன் உனக்கு ஆதரவா ஏதாவது சொன்னாரா? என்ன நடந்ததுன்னு சொல்லுப்பா. மாமா, துடிக்கிறீங்களே மாமா, பதறாதீங்க, அவங்களே சொல்லுவாங்க. காயத்ரி, எதுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவெல்லாம் மீறி நாளாச்சுங்க.
குடும்பமே ஒண்ணு சேர்ந்து நான் பண்ண அத்தனையும் மறந்து நன்றி கெட்டத்தனமா இவங்களுக்கு ஆதரவா நிக்கிறீங்களே, இதுக்கு மேலையுமா? சொல்லுங்க. பிரகாஷ் சொல்றா. பிரகாஷ் சொல்லுப்பா, என்னாச்சு? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. என்ன பிரகாஷ் சொல்ற? என்னடா என்னன்னு சொல்றா. என்ன சொல்ல முடியும் குமார்? தோத்து போய் திரும்பி வந்திருக்கோம். பிரகாஷ் என்னடா சொல்ற? தோத்துட்டீங்களா? அப்பா, நீங்க ஒரு காந்தியவாதியா, என் அப்பாவா எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம அப்போ ஒரு ரவுடி மாதிரி எத்தனையோ பண்ணிருக்கேன். வம்பு எடுத்திருக்கேன், சண்டைக்கு போயிருக்கேன். அப்ப நான் கெட்டவனா இருந்தப்ப எதுலயும் தோத்தது இல்லப்பா. ஆனா நானும் மனுஷனா மாறணும், நல்லதுக்காக போராடணும்னு நினைச்சு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு திரும்ப வந்தேன். நீங்களும் சத்யாவும் என் கை பிடிச்சு இந்த நேர்மையான வாழ்க்கைக்கும் இந்த சொர்க்கத்துக்கும் கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா இங்க சொர்க்கத்துக்கு இடம் இல்லப்பா, நரகத்துக்கு தான் இடம் இருக்கு. கண்ணு முன்னாடி நிக்கிற இவங்க இத்தனை பண்ணியும் சாட்சின்னு சொல்ல ஒரு ஆள் கூட என் கூட இல்லப்பா. எல்லா இடத்துலயும் இல்ல முடியாதுங்கிற வார்த்தை தான் எங்களுக்கு பதிலா வந்தது. நல்லவன் யாருக்கும் வேண்டாம்பா, அவன் யாருக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு இன்னைக்குதான் எனக்கு அழுத்தம் திருத்தமா புரிஞ்சுதுப்பா. உங்களுக்கு தெரியுமாப்பா, ரவுடித்தனத்தை கையில் எடுத்திருந்தா இன்னைக்கு நான் தேடி போய் உண்மையை சொல்லுங்கன்னு கெஞ்சனே. அவங்கெல்லாம் எனக்கு பயந்துகிட்டு அவங்களா இங்க வந்து என் காலடியில் விழுந்திருப்பாங்க, விழ வச்சிருப்பேன். நாம மனுஷனா இருக்கணும், நீதியோட நடக்கணும்னு அந்த பாதையில போனேன். அதான் தோத்துட்டு வந்திருக்கேன். நல்லவன் பின்னாடி அவன் நிழல் கூட இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. பிரகாஷ், அப்பா, இவங்க பண்ண அத்தனை கோல்மாலுக்கும் ஏன் எல்லா விஷயத்துக்கும் இவங்க கூட துணையா இருந்தது அந்த மூர்த்தி. போய் கேட்டேன்பா, இல்லைன்னு தலையாரிட்டார். ஏகாம்பரம் உயிரையே காப்பாத்தின, அவனும் ஒண்ணு கண்டுக்கல. ஏன் உனக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு என் பேக்ல மைக்ரோஃபோன் வச்சியே, அத சொல்லு. அக்கா, சவுண்ட் கொடுத்து ஒண்ணும் ஆக போறதில்ல. ஆதாரம் இருந்தா எடுத்து காட்டு, நான் அமைதியா இருக்கேன். சத்யா, அத்த பிரகாஷ் சொன்னதான் அத்த உண்மை. அது மட்டும்தான் உண்மை. நல்லதுக்கு காலம் கிடையாதுன்னு சொல்லுவீங்கல்ல, அது இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு அத்த. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நாள்ல இருந்து பிரகாஷ் சொல்லுவாரு, இவங்களை நம்பாதன்னு. ஏன் என்னையும் பிரகாஷையும் பிரிக்க நினைச்சு இவங்க போட்ட அத்தனை டிராமாவும் எனக்கும் புரிஞ்சுது. ஆனா குடும்பத்தோட மூத்த மருமகளாச்சேன்னு நினைச்சேன். வீடு விஷயத்துலதான் இவங்க பொம்பளை இல்லைன்னு தெரிய வந்தது. வார்த்தை அளந்து பேசு சத்யா. மனுஷத்தனமா நடந்திருந்தா பேசலாம், இங்கதான் அப்படி இல்லையே. அப்படி இல்லன்னா நிரூபி. தோத்துட்டு வந்தானே இப்படி கொக்கரிக்கிறீங்க. இல்ல, நான் எதுவுமே பண்ணல. நான் நேர்மையானவங்கிற திமிர்ல பேசுறேன். சத்யா, முடிச்சதுப்பா, எல்லாம் முடிச்சது. எங்களுக்கு கடைசி நம்பிக்கைன்னு இருந்தது இவங்க வீடு விஷயமா பணம் தரேன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையும் இவங்களுக்கு உடந்தையா இருந்தது அந்த பைனான்சியர். நானும் சத்யாவும் அவர் வீடேறி போய் கெஞ்சினோம், அழாத குறையா கேட்டோம். அப்பா, பைத்தியக்கார பின்னாடி 10 பேரு, பணக்காரன் பின்னாடி 10 பேர்னு அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. நல்லவங்க பக்கம் மனுஷங்க நிக்க வேண்டாம், அந்த ஆண்டவன் நிக்கலாம் இல்லப்பா. சொல்லுவீங்களே, சத்தியத்துக்கு சோதனை வரும், கடைசியில தர்மம் தான் ஜெயிக்கும்னு. ஆனா
இன்னைக்கு சத்தியமும் தர்மமும் ஏன் அத்தனையும் படைச்சு ஆள்ற அந்த ஆண்டவனே கூட எங்க பக்கம் நிக்கலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீடு விஷயமா இவங்க பண்ண ஊழல் சதி எல்லாம் நல்லதானு தோணிடுச்சுப்பா. அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவன் இவங்க பக்கம் தான் இருக்கானா? இந்த வீடு முழுக்க இவங்க பக்கம் தான் சேரணும், நாம எல்லாரும் தெருவுல போய் நிக்கணும்னு அந்த ஆண்டவன் ஆசைப்படுறானா? சொல்லுங்கப்பா. மாமா, நாங்க போறத பத்தி கூட பேசிட்டோம் மாமா. ஆனா தப்பான ஒரு ஆள்கிட்ட இந்த வீட்டையும் நாங்க உயிரா நினைக்கிற உறவுகளையும் விட்டுட்டு போறமேன்னு தான் எங்க மனசு துடிக்குது. தொடிச்சதெல்லாம் போதும், அப்படியே நிறுத்து. என்னங்க, டைம் முடியற வரைக்கும் பொறுமையா இருக்கலாமா இல்ல அறிவிச்சிடலாமா? எப்படியும் பொட்டி படுக்கையெல்லாம் கட்ட டைம் ஆகும்ல. இப்பவே தோத்துட்டீங்கன்னு அறிவிச்சுட்டா போங்காட்ட ஆடினாலும் ஆடுவீங்க. இருக்கட்டும், நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். என்ன பேச இன்னும் மிச்சம் மீதி இருக்கா? இல்ல பொறுமையா உங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்றீங்களா? வசதியா நான் போலாம். பிரகாஷ், 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 பிரகாஷ். இப்பதான் ஏகாம்பரம் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க கிளம்பிடுங்க. முகத்தை துணியால மறைச்சிக்குங்க. சைலண்டா ஏகாம்பரம் கழுத்தை அறுத்துட்டு போயிட்டே இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவனோட ஆளுங்க இருப்பாங்க, மிஸ் ஆயிடவே கூடாது. ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். சரி. ஏகாம்பரம், நான் மறுபடியும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என் பொண்டாட்டிக்கு சீட்டு தராம ஓ சம்சாரத்துக்கு சீட்டு தந்ததுல எனக்கு கோபம்தான். ஆனா அதுக்காக உன்னை போட்டு தள்ளிட்டு சீட்டு வாங்குற எண்ணம்லாம் எனக்கு இல்ல. இப்ப என்ன நீ பண்ணலைன்னு சொல்ல வரையா? அதுதான் சத்தியம். ஏகாம்பரம், என்ன புரிஞ்சுக்க. நீ எனக்கு சீனியர். இது வரைக்கும் இந்த மாதிரி வெட்டு குத்துன்னு நான் எதுக்கும் போனதே இல்ல. சண்டைன்னு வந்தா கை வைக்கிறதோட சரி,
அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்க ஆமா நான் தான் ஒத்துக்குவோம். இத நான் செய்யல, நம்பு. என்ன இருந்தாலும் நீ எனக்கு சீனியர். நான் புதுசா வந்து கட்சியில ஜாயின் பண்ணவன். கட்சி பணிக்காக லட்சமா செலவு பண்ணிருக்கேன். எனக்கு சீட்டு தரலைன்ற கோபத்துல தான் உன்னை நான் ஐயா முன்னாடி அப்படி பேசினேனே ஒழிய இந்த மாதிரி செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. நீயே யோசிச்சு பாரு. பார்ட்டி ஆபீஸ்ல நடந்த சண்டையில உன்னை மிரட்டியிருக்கேன். இப்படி ஒரு பிரச்சனை வந்தா ஏன் தலை உருளும்னு எனக்கு தெரியாதா? நான் செய்யவே இல்லப்பா. நீ நம்பலைனா சொல்லு, என் பொண்டாட்டி பிள்ளைகளோட வர்றேன். எங்க சத்தியம் பண்ணணும், எந்த கோயில்ல சத்தியம் பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். மத்தபடி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இதுதான் உண்மை. நீ எங்க வேணாலும் கூப்பிடு, அங்க வந்து நான் பேசுறேன். சரி, நான் வரேன். அண்ணே, அவன் விளையாட்டு காட்டுறானே, அவனை நம்பாதீங்க. இல்லடா, அவன் முகத்துல பொய் தெரியல. என்னன்னு சொல்றீங்க? இல்லடா, இதுல வேற ஏதோ தப்பு இருக்கு. அண்ணே, அவன் நடிக்கிறானே. ஆமா, நீ ஹாஸ்பிட்டல் எதுவும் போனியா? ஆமாண்ணே, உள்ள சதை கிழிஞ்சிருக்கண்ணே. அண்ணே, இவனே தானே நடிக்கிறானே. டேய், தேர்தல்ல நிக்க போறது என் பொண்டாட்டி. நான் சொல்ல கேக்கல. இப்ப பாத்தீங்கல்ல. ஏய், இதே மாதிரி புலம்பிட்டு இருந்தா அடிச்சே கொன்றுவன பாத்துக்க. ஆமா, இப்ப என் மேல பாயுங்க. இந்தாங்க, இந்த மாத்திரையை முழுங்குங்க. டேய், பண்ணது ராஜேந்திரனா, என்ன ஏன்டா தூக்கணும்? தேர்தல்ல நிக்க போறது என் பொண்டாட்டி, அவளெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கணும். இவளை தூக்குனா அவன் பொண்டாட்டி நிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன தூக்குனா என் பொண்டாட்டிக்கு இன்னும் எம்எல்ஏ வாய்ப்பு அதிகமா தானே ஆகும். தியாகி பொண்டாட்டி நிக்கிறான்னு பார்ட்டியே அனௌன்ஸ் பண்ணும். இவ ஜெயிப்பா? இல்ல, இது ராஜேந்திர வேலை இல்ல, வேற எவனோ உள்ள இருக்கான். நாம குடிக்கிறதுக்கு ரெசார்ட் போறது, பார்ட்டி மேட்ரு எல்லாமே நம்ம ஆளுகளுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கிறப்ப சரியா ரெசார்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி வந்திருக்கான்னா, நாம போதையில இருப்போம்னு தெரிஞ்சே தூக்க ட்ரை பண்ணிருக்கான்னா, யோசிச்சு பாருங்க. பிரகாஷ் மட்டும் அங்க வரலனா ஓவரா பேச டீ மூஞ்சி ஊத்துற போடி. இவ வேற நேரங்காலம் தெரியாம வேற யாருன்னு தெரியணுமே. நமக்கு தெரியாம ஒரு எதிரி இருக்கான்னா நாம ஏதோ பெரிய தப்பு பண்றோம்னு அர்த்தம். இது பெரிய சிக்கல்ல கொண்டு விட்டுருமே. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சு கொன்னே போட்டுருவேன். தடிபடு மாதிரி சும்மா வேடிக்கை பாக்குறீங்களா? வாங்கடா. டேய், நம்ம வெட்ட வேண்டியது அக்கா வேலைடா, ஏங்க மறந்துடா. நீயாடா மணி செய்ய சொன்னது? ஆமா, சாவு மணி அடிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ணன் எவ்வளவு செஞ்சிருக்காரு? கிழிச்சாரு பரதேசி பையா. சாயந்தரம் போகும்போது 100 ரூபா கொடுப்பான். அதுக்கா? பொண்டாட்டி எம்எல்ஏ நிறைய செய்வண்டா. டேய் வேணா, நீ பெரிய தப்பு பண்ற. இன்னும் பண்ணவே இல்லையே, இனிமே தானே பண்ண போற. அன்னைக்கே ரெசார்ட்ல வச்சு தூக்கி இருப்போம், மிஸ் ஆயிடுச்சு. மணி, ஆமா, அதையும் நான் தான் பண்ணேன். ஏய் வேண்டாம் மணி, அவர் நம்ம அண்ணன்டா. என்னடா நம்ம அண்ணன்? இவனை போடுறதுக்கு பணம் வாங்கிட்டேன். எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு அல்லக்கையா இருக்கிறது? இவனுக்கு உதவுன டிரைவர் சந்திரனையே போட சொன்னவன்டா இவன். இவனை தூக்கு தூக்கு தூக்கு. ஏந்திரா. என்னடா பாக்குற? இது ஏன் செட்டப். இங்க இருக்கிற வெள்ளாட்டுல எது கருப்பாடுன்னு தெரிய வேண்டாம். அதுக்காக நான் போட்ட பிளான். ஏண்டா என் கூடவே இருந்துகிட்டு ஏன் சோத்தையே தின்னுட்டு என்ன பார்த்தா அவன கோமாளி மாதிரி தெரியுதா?